வெல்கம் பேக் டு ரெட் கிராக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மில் எத்தனை பேர் நரகத்துக்கு போயிடுவோம் இறந்த பிறகு அப்படிங்கிற பயத்தில் நல்லவனாக இருக்கிறோம், அல்லது நம்மில் எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற எய்மில் நல்ல காரியங்களை செய்கிறோம். இந்த மெக்கானிக்கல் குட்னஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷோ பல சுவையான சிரிப்புகளோடு பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். வாங்க, லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. பல நூற்றாண்டுகளாக மெக்கானிக்கல் குட்னஸ், அதாவது எந்திரத்தனமான ஒழுக்கங்கள் போன்ற விஷயங்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. காரணம், அது மிகவும் சுலபமானது. ஏனென்றால் மனிதர்கள் ஏற்கனவே எந்திரத்தனமானவர்கள். ரியல் குட்னஸை, உண்மையான ஒழுக்கங்களை மனிதர்களுக்குள் புகுத்துவதற்கு அவர்களுடைய அன்கான்சியஸ்னஸை கான்சியஸ்னஸாக மாற்ற வேண்டும். You have to transform their unconsciousness into consciousness. அவர்களுக்குள் இருக்கும் இருளை ஒளியாக மாற்ற வேண்டும். அது மிக கடினமான ஒன்று. மேலும் அதற்கு சமுதாயம் ஆர்வம் காட்டுவதில்லை. உண்மையை சொல்ல போனால் சமுதாயத்திற்கு உண்மையான ஒழுக்கங்களை பற்றி பயம்தான் அதிகம். காரணம், எப்போதெல்லாம் உண்மையான ஒழுக்கம் உள்ள மனிதர், ரியல் குட் பர்சன் உலகத்திற்கு வருகிறாரோ, அவர் சமுதாயத்திற்கு பல விதங்களில் தொல்லையாகவே இருந்திருக்கிறார். ஒரு புத்தர், ஒரு ஜீசஸ், ஒரு லாவோட்சு, ஒரு கபீர், இவர்கள் எல்லோரும் கிரேட்டஸ்ட் ரிபல்ஸ். காரணம், இவர்களால் நம்முடைய முட்டாள்தனமான செயல்களை பார்க்க முடிந்தது. நம்முடைய பொய்களை, ஏமாற்று வேலைகளை அவர்களால் பார்க்க முடிந்தது. இவர்களை ஏமாற்றுவது முடியாத காரியம். இவர்களை நம்முடைய ஆதாயத்திற்காக தவறாக பயன்படுத்துவதோ அடிமையாக்குவதோ நடக்காத காரியம். அது மட்டுமல்ல, உலகத்தின் கான்சியஸ்னஸிற்குள் மிகப்பெரிய புரட்சிகளை உண்டாக்கினார்கள். இவர்களுடைய முயற்சிகளால் பலர் ஞானமடைந்தார்கள். இவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சமுதாயத்திற்கு விரோதமானதாகவே பார்க்கப்பட்டது. அதனால்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையில் அறையப்பட்டார். Where can you find a person who is more good than Jesus? அவர் செய்த குற்றம் என்ன? அவர் செய்த ஒரே ஒரு குற்றம், he was really good. அவர் மெக்கானிக்கலி குட்டாக இருந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. எந்திரத்தனமான மனிதர்களை பார்த்து சமுதாயம் பயப்படாது. அவர்களை சமாளிப்பது எளிதான வேலை. அவர்கள் சமுதாயத்தை சார்ந்து வாழ்பவர்கள். அவர்கள் எப்போதும் ஒன்றாக சேர்ந்து வாழ்பவர்கள். எப்போதுமே கூட்டங்களை பின்தொடர்பவர்கள். எனவே சமூகமும் இது போன்ற மனிதர்களை பற்றி மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அண்ட் இந்த மெக்கானிக்கல் குட்னஸை, இந்த எந்திரத்தனமான ஒழுக்கத்தை உருவாக்குவது மிகவும் சுலபம். காரணம், மனிதர்கள் எந்திரத்தனமானவர்கள். நாம் அவர்களுடைய கெட்ட சிந்தனைகளை நல்ல சிந்தனைகளை வைத்து இடமாற்றம் செய்ய வேண்டியதுதான். அவ்வளவே. Don't need to change their being at all. Let me explain this mechanical goodness to you. உதாரணமாக, நரகம் உருவாக்கப்பட்டது எதற்காக? நரகத்தை பற்றி யோசித்து பார்த்தாலே மனிதன் நல்லவனாக இருப்பான் என்பதற்காக. நரகம் எப்படி இருக்கும் என்று நினைக்கும் போதே அது மனிதனுக்குள் இந்த மெக்கானிக்கல் குட்னஸை உருவாக்கும் என்பதற்காக. மக்கள் பயந்தார்கள். நரகம் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் என்று சாமியார்கள் மக்கள் மனதில் மேலும் பீதியை கிளப்பினார்கள். மக்களின் பயத்தை நன்றாக பயன்படுத்திக் கொண்டார்கள். பயத்தை வைத்து மனிதர்களை பக்குவப்படுத்தினார்கள், பழக்கப்படுத்தினார்கள். People became conditioned out of fear. இப்போது தொழில்நுட்பம் நம்மிடம் நிறைய இருக்கின்றது. எனவே இது போன்ற கண்டிஷனிங்கை நம்மால் இனிமேல் எளிதாக செய்ய முடியும்.
ஒருவரை எந்திரத்தனமாக நல்லவனாக மாற்றுவதற்கு அவரிடம் 25 வருடங்கள் நரகம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று விளக்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் நீங்கள் பாவ்லோவ், ஸ்கின்னர்ஸ் போன்ற பிஹேவியரிஸ்டுகளை கேட்டாலே போதும். அவர்கள் உங்களுக்கு சில செய்முறைகளை கொடுப்பார்கள். எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாலே போதும். புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கும் ஒருவரை அவருடைய பழக்கத்தை நிறுத்த நீங்கள் ஆசைப்பட்டால் அவருக்கு ஜஸ்ட் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தால் மட்டும் போதும். எப்போதெல்லாம் அந்த நபர் புகைப்பிடிக்கிறாரோ அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுங்கள். 3 நாட்களில் புகைப்பதை நிறுத்திவிடுவார். ஏனென்றால் கையில் சிகரெட்டை எடுக்கும் போதெல்லாம் அவருக்கு ஒருவித நடுக்கம் வரும். இப்போது எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கப்படும் என்கிற பயம் தொற்றிக்கொள்ளும். இப்படித்தான் எலிக்கும் குரங்கிற்கும் சிம்பன்சிக்கும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்படித்தான் மனிதனுக்கும் கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். மதவாதிகள் நரகத்தை உண்டாக்கினார்கள். அரசியல்வாதிகள் மக்களை கொடுமைப்படுத்துவதற்காக சிறைச்சாலைகளை உண்டாக்கினார்கள். போதுமான அளவு மக்களை கொடுமைப்படுத்தினால் போதும், மக்கள் எதற்கும் பழகிக் கொள்வார்கள். பாவ்லோவ் இதை கண்டிஷன்ட் ரிஃப்ளெக்ஸ் என்று சொன்னார். வாழ்க்கை முழுவதும் நாய்களோடு சோதனைகளை செய்து பார்த்து கொண்டிருந்தார். He conditioned his dogs. உணவை நாய்க்கு முன்னால் கொண்டு வந்தால் அஃப்கோர்ஸ் நாக்கிலிருந்து நாய்க்கு எச்சில் வடியும், நாக்கு வெளியில் தொங்கும். சுவையான உணவை பார்த்த அடுத்த வினாடி இது நடக்கிறது. இது இயற்கைதான். ஆனால் உணவிற்கு பதிலாக ஒரு மணியை அடித்தால் எப்படி உமிழ்நீர் சுரக்கும்? மணிக்கும் சலைவா கிளான்ஸுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. ஆனால் பாவ்லோவ் எப்போதெல்லாம் உணவு கொடுக்கிறாரோ அதற்கு முன்பு மணியை அடிப்பார். இந்த ஆராய்ச்சியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். The bell and the food became associated. 15 நாட்கள் கழிந்த பிறகு அவர் மணியின் சப்தத்தை மட்டும் ஒலிக்க விட்டார். நாய்களின் நாக்கிலிருந்து எச்சில் வடிய ஆரம்பித்தது. மணிக்கும் நாக்கிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அங்கே நேச்சுரல் கனெக்ஷன் இல்லை. ஆனால் புதிதாக அன்நேச்சுரல் கனெக்ஷன் உருவாக்கப்பட்டது. Pavlov became the founder of communist psychology. இப்படித்தான் சோவியத் ரஷ்யாவிலும் சைனாவிலும் இதர கம்யூனிஸ்ட் நாடுகளிலும் மக்கள் பக்குவப்படுத்தப்படுகிறார்கள். People are being conditioned. மனிதனுக்கும் நாய்க்கும் வித்தியாசம் இருப்பதாக அவர்கள் நினைக்கவில்லை. ஸ்கின்னர் எலிகளை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தார். எலிகளை எப்படி கண்டிஷன் செய்வது என்று கண்டறிந்தார். அது மனிதர்களுக்கும் பொருந்தும் என்று சொன்னார். ஒரு பயத்தை மட்டும் உருவாக்கினால் போதும், அவர் குறிப்பிட்ட செயலை செய்ய மாட்டார். பேராசையை தூண்டினால் போதும், அப்படித்தான் சொர்க்கமும் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் மனிதர்களை ஆதிக்கம் செலுத்துவதற்கு மிக எளிதான உத்திகள். நாம் விருப்பப்படும் வேலையை ஒருவரை செய்ய வைப்பதற்கு பயத்தை உருவாக்கி ஒருவர் இப்படி செய்தால் வெகுமதி கிடைக்கும் என்று சொல்லும்போது நீங்கள் மெக்கானிக்கல் பிஹேவியரை உருவாக்கி இருக்கிறீர்கள். அந்த மனிதர் கெட்டதை செய்ய மாட்டார், நல்லதை செய்வார். இதை சாமியார்களும் அரசாங்கங்களும் சமுதாயமும் மனிதர்களை சுரண்டுவதற்கு நன்றாக பயன்படுத்தி கொண்டது. இது மனிதனின் உண்மையான குணத்தை மாற்றுவதில்லை. It has not made him more aware, alert, more joyous, more celebrating. இது மனிதனுக்கு மகிழ்ச்சியின் ருசியை ஒருபோதும் கொடுக்காது. இது கடவுளை பார்ப்பதற்கான ஜன்னலின் கதவுகளை திறப்பதில்லை. இதை நான் ஒழுக்கம் என்றோ நன்மை என்றோ நல்லது என்றோ சொல்ல மாட்டேன். என்னுடைய மொழியில் ஒழுக்கம் என்றால் அது கான்சியஸ்னஸின் பை ப்ராடக்டாக இருக்க வேண்டும். ஒருவர் தான் எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது என்பதில் கவனமாக கான்சியஸாக இருக்க வேண்டும். நான் ஜெயின் குடும்பத்தில் பிறந்தேன். ஜெயினர்கள் தான் சைவம் சாப்பிடுவதை உலகத்திலேயே தீவிரமாக கடைபிடிப்பதில் முதல் இடத்தில் இருக்கிறார்கள். என் வீட்டில் தக்காளிக்கு கூட அனுமதி கிடையாது. ஏனென்றால் அது செக்கச்செவேல் என்று இருப்பதால் இறைச்சியின் இரத்தத்தை அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுமாம்.
என்ன பாவம் செய்தது இந்த தக்காளி? நான் சிறுவனாக இருந்தபோது ஒருவர் அசைவம் சாப்பிடுவார் என்று தெரிய வந்தால் கூட எனக்கு வாந்தி வந்துவிடும். அதேபோல் எங்கள் வீட்டில் இரவு சாப்பாடு என்பது கிடையாது. ஜெயினர்கள் இரவு சாப்பிடுவதில்லை. அவசியமில்லாமல் இரவில் சாப்பிட்டுவிட்டு பிறகு யார் போய் நரகத்தில் துன்பப்படுவது? நான் எனது 18வது வயதில் தான் முதன்முறையாக இரவில் சாப்பிட்டேன். இது என்னுடைய வளர்ப்பு முறைக்கு மிகவும் எதிரானது. ஆனால் நான் சாப்பிட்டே ஆக வேண்டிய சூழ்நிலை. நாங்கள் பிக்னிக் சென்றிருந்தோம். என்னோடு வந்திருந்த அத்தனை மாணவர்களும் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு பகலில் உணவு தயாரிப்பதில் ஆர்வம் இல்லை. எனக்கோ டீ கூட தயாரிக்க தெரியாது. எனவே இவர்களை நம்பித்தான் நான் இருக்கிறேன். நான் பல முறை அவர்களிடம் சாப்பாட்டை பற்றி சொல்லி பார்த்து விட்டேன். ஆனால் அவர்கள் அதற்கு எந்த ஆர்வமும் காட்டவில்லை. அவர்கள் மலை ஏறுவதிலும் கோட்டைகளை சுற்றி பார்ப்பதிலும் சிலைகளை ஆராய்ச்சி செய்வதிலும் மட்டும்தான் ஆர்வமாக இருந்தார்கள். பகல் முழுவதும் பிஸியாக கழிந்தது. எனவே மாலையில் நாங்கள் நன்றாக களைத்து போயிருந்தோம். இப்போது சமைக்க ஆரம்பித்தார்கள். இரவு சாப்பாடு தயாரானது. களைப்பு, பசி, ருசியான சாப்பாடு. அவர்கள் சமைத்தது மனம் கமகம என்று வந்தது. ஆனால் நான் மட்டும்தான் பெரிய வேதனையில் இருந்தேன். என்னால் சாப்பிட முடியவில்லை. காரணம், ஒரே ஒரு நாள் இரவு சாப்பிட்டுவிட்டு இறந்த பிறகு நரகத்தில் கணக்கு வழக்கே இல்லாமல் அத்தனை நாளையும் அங்குதான் கழிக்க வேண்டும். எனவே சாப்பாடை தவிர்த்து விட்டேன். நேச்சுரலி மேலோட்டமாகத்தான் அமைதியாக இருந்தேன். ஆனால் அவர்கள் சாப்பிடச் சொல்லி வற்புறுத்தினார்கள். எப்படியாவது அவர்கள் கட்டாயப்படுத்தி என்னை சாப்பிட வைத்து விட மாட்டார்களா என்று உள்ளுக்குள் ஏங்கினேன். கடைசியாக அவர்கள் என்னை சாப்பிட சம்மதிக்க வைத்தார்கள். நானும் சாப்பிட்டேன். ஆனால் நான் அதுபோல் பிற்காலத்தில் துன்பப்பட்டதே இல்லை. அன்று இரவு முழுவதும் வாந்தி எடுத்துக்கொண்டே இருந்தேன். என்னை தவிர வேறு யாருக்கும் உடல் நலம் பாதிப்படையவில்லை. வேறு ஒருவரும் வாந்தி எடுக்கவும் இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் மை கண்டிஷனிங். என்னை என் குடும்பம் பக்குவப்படுத்திய விதம் அல்லது பழக்கப்படுத்திய விதம் அப்படி. This kind of vegetarianism is not good. இது நமது அடிமனதிலிருந்து, கான்சியஸ்னஸிலிருந்து வருவதல்ல. It is mechanical. ஒரு வகையான எந்திரத்தனம். இந்த mechanical goodness is not a real goodness. வெளித்தோற்றத்தில் மட்டும்தான் நல்லதாக தெரியும். நல்லவராக இருப்பதற்கு புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது. நல்லவனாக இருப்பதற்கு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. Goodness cannot be mechanical and anything mechanical cannot be good. பொதுவெளியில் குடித்துவிட்டு கலாட்டா செய்த குற்றத்திற்காக ஒரு குடிகாரனை பிடித்து கொண்டு போய் நீதிபதியின் முன்னால் நிறுத்தினார்கள். யுவர் ஆனர், இந்த ஃபுல் பாட்டில் வோட்காவையும் காலி செய்ய வேண்டும் என்கிற ஆசை எனக்கு சத்தியமாக இல்லை, என்னை நம்புங்கள் என்று சொன்னான் அந்த குடிகாரன். பிறகு ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார் ஜட்ஜ். பாட்டில் மூடி தொலைந்து விட்டது என்று பதில் சொன்னான் அந்த குடிகாரன். More intelligence is needed. More awareness is needed, and then life becomes naturally good. Thanks for watching. முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.